ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டேல் லைஃப். ஸோ இன்னைக்கு வந்து என்ன லுக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டிலான ஒரு லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். லுக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோக்குள்ளே போட்டுக்கணும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க கிடையாது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லா ஜென்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர் வந்துட்டு ஓவர் மேக்கப் போடுறது வந்து சுத்தமாக பிடிக்காது. இந்த லிப்ஸ்டிக் ஓவராக போடுறது மூஞ்சில் அப்படினாலே சில பேருக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் வரும். அது எதுக்கு தான் அப்படி வருதுன்னு தெரில. பட் எனிவேஸ், ஸோ இந்த ஒரு நாளாச்சும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சட்டிலாக இருக்கணும், போட்டிருக்கணும் ஆனால் போடாத மாதிரியும் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சூப்பரான மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக எல்லோரும் தேடிட்டு இருப்பீங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி லுக் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா சீரியஸாக வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள் அட்லீஸ்ட். ஸோ இந்த லுக் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து மோட்டிவாக நான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் பேசிக்கலி. ஸோ மேக்கப் போட போகிறது இல்லை அப்படின்றத விட ஸ்கின் ப்ரிப்பரேஷன், ஸ்கின் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லையா? ஸோ நீங்கள் வழக்கம் போல் உங்களோட ஸ்கின் கேர் வந்து எப்பவுமே நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு க்யூட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் L'Oreal Revitalift Gel Crystal Cream. ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் போர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போர்ஸ் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஆயில் வந்து எங்கே ரொம்ப செக்ரீட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 8 hours வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்யூட்டான ஒரு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் Lakme Absolute Blur Perfect மேக்கப் ப்ரைமர். ஸோ நம்ம மேக்கப் போகிறது கிடையாது, பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு நல்ல க்ரீமாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே க்ரீம் மாதிரி இது வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிங்க் டிண்ட் வந்து கொடுக்கும். அது நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல க்ளோயி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் சும்மா எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த க்ளோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அங்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அது போட்ட மாதிரி தெரியல, பட் கைண்ட் ஆஃப் ஒரு அடிஷ்னல் க்ளோ வந்து கொடுக்குது பார்த்தீங்களா? அதனால தான் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த பிங்க் டின்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ஆக்சுவலாக இப்போ தான் நோட் பண்ணுறேன், எல்லாமே நான் Lakme ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஓகே ஃபைன், இன்றைக்கி அப்படி அமைஞ்சு வந்திருக்கு. ஸோ எனிவேஸ், இன்றைக்கி வந்து நான் நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Lakmeயோடைய லுமி க்ரீம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ஒரு ஹைலைட்டராக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்ல ப்ராடக்ட், பட் குவான்டிட்டி மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் தான் இதில் வந்துட்டு அப்செட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதோட ப்ரைஸ் வந்து 299 அண்ட் இதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அடிஷ்னல் க்ளோ வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் அதோடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே வந்துட்டு அப்ளை பண்ண போகிறதே கிடையாது. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி தான் நான் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் இப்படியே விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம் அப்படின்னா ஆயில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு நம்மளோட மேக்கப் அப்படின்றது வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ரொம்ப கேக்கியாக தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ செட் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன், இதுவும் வந்து Lakme Absoluteோட வெட் அண்ட் ட்ரை காம்பேக்ட் பவுடர் வந்து வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவும் வந்து Lakme ப்ராடக்டாகவே அமைஞ்சிருச்சு. பேசாமல் இதுக்கு வந்துட்டு ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்மளுடைய தம்ப்நெயிலில் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு இப்படியே வச்சிடலாம், ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் Lakme அப்படின்னு. இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஃபேஸை. உங்ககிட்ட நார்மலாக ஏதாச்சும் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ்க்கு போயிடலாம். ஐஸ் தான் வந்துட்டு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நம்மளுடைய லுக்கை வந்து எடுத்து காட்டும் அப்படின்றதுனால அது கொஞ்சம் நம்ம வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேஷஸை வந்து கேர்ள் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காராக்கு நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்கோட ஹைப்பர் கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன மஸ்காரா இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க அப்படின்னா, இப்போ லாக்டவுன் எங்கேயும் போக முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னர் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி லுக் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்கு நான் வந்துட்டு ஹிலாரி ரோடாவுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான சில்வரி கிளிட்டர் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் நம்ம ஐஸை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு காமிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ செட் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோடைய அந்த ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் 2-in-1 கிட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை த்ரெட்டிங்லாம் பண்ணுறதுக்கு வெளிலலாம் போகல, டைம் இல்லை, அர்ஜென்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதிலே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ட்விட்டரில் வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் ஐக்கட் செட் பண்ணுற வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஐப்ரோஸில். ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஐப்ரோஸ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம், அதாவது லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ப்ளஷ். ஸோ ப்ளஷ் வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நம்ம ரொம்ப பெரிய மேக்கப்லாம் எதுவும் போடல, பட் இதான் நம்ம சிரிக்கும் போது அந்த ஒரு ஒரு நல்லா இருக்கும்ல அது. ஸோ அதுக்காக இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டே குயிக்கியோட சீக்கி கேர்ள்ஸ் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ளஷ். ரொம்ப ரொம்ப நிறைய எடுத்துடாதீங்க, இந்த ப்ளஷ் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து வந்தாச்சு. ஸோ லிப்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பார்ட்னர்ஸ்க்கு மேபி பிடிக்காமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி பிடிக்காமல் போகிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு போடாமல் இருக்கவும் முடியாது நம்மளால், ஆப்வியஸ்லி. அதுவும் என்ன மாதிரியான பொண்ணுங்கள் மாதிரி நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க லிப்ஸ்டிக்ஸ். ஸோ அதனாலே வந்து சட்டிலான ரேஞ்சஸ் நம்ம வந்து போகிறது வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பேக்ட் வந்து கொடுக்காது. ஸோ ஆக்சுவலி நான் லிப் பாம் போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு போட்டுட்டு இந்த லுக் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன 2 ஷேட்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து ஸ்டே குயிக்கியோடைய அந்த ஐ ஓக்கப் லைக் திஸ் அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டில் வந்துட்டு கிவ் மீ மோக்கா. இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான சட்டிலான ஷேட்ஸ். நீங்கள் டெய்லி வேர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி நல்ல ப்ரௌன் டென்ட் கொடுக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ.